மகாராஷ்டிர மாநிலம் பூனேவின் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டிருந்த இரும்பு பாலம் இடிந்து விழுந்துள்ளது. இந்த விபத்தில் 10க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் உயிரிழந்திருக்கலாம் என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. ஆற்று வெள்ளத்தில் இழுத்துச் செல்லப்பட்ட 25 பேர் மீட்கப்பட்டார்களா? நடந்தது என்ன? மகாராஷ்டிர மாநிலம் புனே அருகே உள்ளது குண்டமாலா கிராமம். இங்கு பாயும் இந்திராயணி ஆற்றையும் அண்டை கிராமங்களையும் இணைக்கும் வகையில் ஆற்றின் குறுக்கே இரும்பு பாலம் அமைக்கப்பட்டிருந்தது. ஆற்றின் கரையோர கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் இந்த பாலத்தை பயன்படுத்தி வந்தனர். இந்நிலையில் புனே சுற்றுவட்டாரத்தில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையால் இந்திராயணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஆற்றில் கரை புரண்டு ஓடும் வெள்ளத்தை காண சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமையன்று வழக்கம் போல் குவிந்த சுற்றுலா பயணிகள் அடுத்த சில நிமிடங்களில் தங்களுக்கு என்ன நடக்க இருக்கிறது என துளியும் தெரியாமல் ஆற்றின் ரம்மிய காட்சிகளை கண்டுகளித்தனர். அளவுக்கு அதிகமாக சென்ற தண்ணீரால் உருவான அழுத்தம் மற்றும் பழமை காரணமாக வலுவிழந்து இருந்த இரும்பு பாலம் திடீர் சத்தத்துடன் இடிந்து விழுந்தது. சம்பவத்தின் போது பாலத்தின் மீது நின்று கொண்டிருந்த சுமார் 25 பேர் நீரில் அடித்து செல்லப்பட்டனர். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்தில் மீட்பு பணியில் ஈடுபட்ட தீயணைப்பு துறையினர் 4 பேரின் சடலங்களை கைப்பற்றினர். மேலும் 30க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்த நிலையில் அவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 6 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக இருக்கிறது. இந்த பாலத்தை புனரமைப்பு செய்து கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் ஆகின்றன. இந்த பாலத்தின் ஆபத்து தெரியாமல் சுற்றுலா பயணிகள் தொடர்ந்து இங்கே வருகின்றனர் என்று உள்ளூர் வாசிகள் தெரிவித்துள்ளனர். 10க்கும் மேற்பட்டவர்களை தண்ணீர் அடித்து சென்றுவிட்ட நிலையில் அவர்களின் நிலை என்ன என்பது குறித்து இதுவரை தெரியவில்லை. நீரில் இழுத்துச் செல்லப்பட்டவர்களை தேடும் பணியில் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் ஈடுபட்டுள்ளனர். மருத்துவமனையில் 6 பேர் உயிருக்கு ஆபத்தான முறையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் பலர் வெள்ளத்தில் இழுத்துச் செல்லப்பட்டுள்ளதால் உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் உயரும் என்று கூறப்படுகிறது. கடந்த 4 நாட்களில் இந்தியாவில் நடக்கும் 3வது பெரிய துயர சம்பவம் இது. கடந்த 12ஆம் தேதி ஏர் இந்தியா விமான விபத்தில் 270க்கும் அதிகமானோர் உயிரிழந்து விட்டனர். 14ஆம் தேதி கேதார்நாத்தில் மோசமான வானிலையால் ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கி 7 பேர் உயிரிழந்து விட்டனர். தற்போது இந்திராயணி ஆற்றில் இரும்பு பாலம் உடைந்து விழுந்ததில் 4 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் 10க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்து இருக்கலாம் என்று கூறப்படுகிறது.